மக்களே வணக்கம். பணவீக்க மனிதன் மோடி அப்படின்ற தலைப்பில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அது சம்மந்தமாக என்னுடைய பதிவு. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 4 டைம் சேஞ்ச் ஆகிருக்கு ரேட்டு. எப்படின்னா, மார்ச் 1ஆந்தேதி ஏற்றிருக்காங்க 31 ரூபாயும், அதுக்கப்புறம் மார்ச் 7ஆந்தேதி 115 ரூபாயும், ஏப்ரல் 1ஆந்தேதி 218 ரூபாயும், இப்போது இன்றைக்கி மே 1ஆந்தேதி 993 ரூபாயும். இந்த விகிதத்தில் ஒவ்வொரு முறையும் ரேட்டை ஏற்றி கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே விற்பனை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வீடுங்களுக்கு உள்ள சிலிண்டர் பெருசாக ரேட்டு ஏற்றலை. ஒரு முறை தான் ஏற்றினாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 5 மாநிலத்தில் அடுத்தடுத்து தேர்தல் இருக்குது அப்படின்ற காரணத்தினால அதிக அளவில் ஏற்றினோம்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு நினப்பில் அவங்க அதை விலை ஏற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. ஒரு தொழில் பண்ணி முன்னேறலாம், ஒரு ஹோட்டலோ ஒரு பேக்கரியோ ஏதாவது பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு நினச்சிட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க. கடந்த சில மாதங்களாக அவங்க படுற அவதி ரொம்ப ரொம்ப மோசங்க. திடீர்னு பார்த்தாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்க பெரிய ஹோட்டலு திடீர்னு அடுத்த நாள் பார்த்தாக்கா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு நம்ம கேட்டோம்னா, சிலிண்டர் இல்லை, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான தட்டுப்பாட்டை நீக்கிறதுக்கு இவரும் வெளிநாடுகள் நிறைய பயன்கள் பண்ணுறாரு, எவ்வளோ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு உண்டான சொல்யூஷனை எப்படி ஈஸியாக தீர்வு காணணும் அப்படிங்கிற முடிவு எடுக்காமல் இருக்கிறாரோ அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னான்னு சொல்லிவிட்டு இந்த பதிவில் சொல்லுங்கள். நன்றி.